எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஓட்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். டேட்ஸ் ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது வால்நெட்டு ஒரு 60 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு இந்த 3 பொருள் தான். இது நம்ம ஓட்ஸ் மீல்ஸ் டேட்ஸ் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லைன் டேட்ஸை நம்ம சாதாரண தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இப்போ பாருங்கள், ஊற வச்சுட்டு காட்டுறேன். இது கொட்டை இல்லாமல் இருக்குது. நீங்கள் கொட்டை இருந்தால் நல்லா இப்படி சுத்தம் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறின விட்டு பார்ப்போம். இந்த ஓட்ஸை அப்படியே மிக்சியில் அப்படியே ரவை மாதிரி இப்படி குருணே அப்படியே அரைச்சிக்கிடணும். அரைச்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஜாரில் எதுவும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈரத்தோடு அரைச்சிடாதீங்க. இப்படி இந்த வால்நெட்டை இப்படி ஜாரில் போட்டு அப்படியே மிக்சியில் அப்படியே பவுட்ரு பண்ணிக்கோங்க. இதை அப்படியே தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருவோம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரமாக இந்த தண்ணியை நல்லா வடிச்சுக்கிடுவோம். தண்ணியை வடிச்சிட்டு இப்போ நல்ல ஒரு காட்டன் துணியில் இதை அப்படியே இந்த ஈரத்தை பூரா நல்லா தொடச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரமே இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி 2-3 தடவை நல்லா தொடச்சி எடுத்துக்கிடணும். இப்படி தொடச்சி அதை அப்படியே மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அப்படியே ஒரு பல்ஸில் அப்படியே ஒரு சுற்று அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்படி அரைச்சிட்டு இந்த பீனட் அரைச்சோம்ல அதையும் சேர்த்து ஒரு பல்ஸில் ஒரு அரைப்பு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஓட்ஸோடு இதை அப்படியே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா அப்படியே பிசையணும். எல்லாம் சேர்த்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் பிடைஞ்சிக்கோங்க. 5 நிமிஷம் தாங்க இந்த ஸ்வீட் ரெடி. சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. இதை அப்படியே கையில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கூட இருந்தால் எண்ணெய் கூட ஊற்றி இப்படி 2 கையிலையும் தேய்ச்சிக்கோங்க. இதை அப்படியே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுவோம். இப்படி உருட்டிக்கோங்க எல்லாத்தையும். இப்படி உருட்டிக்கோங்க எல்லாத்தையும். ஒரு 3 டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அடுப்பில் நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது மேலே அப்படி சூடாக இப்போ சாக்லேட்டை நல்லா இப்படி உடச்சி போட்டுக்கோங்க. இது அப்படியே நல்லா கரையணும். பாருங்கள், சாக்லேட் நல்லா இப்படி கரையணும். நல்லா அப்படியே கரைஞ்சி தனியாக வரணும். பாருங்கள், இந்த அளவு சாக்லேட் கரைஞ்சி தனியாக வடியணும். அப்படியே இந்த ஒரு உருண்டையை போட்டு இது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க நல்லா சாக்லேட்டு நல்லா சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி பெரட்டி எல்லா உருண்டையும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடணும். பாருங்கள், எல்லாமே அப்படி பண்ணிட்டேன். இது சூடாக இருக்கும் போதே அப்படியே நட்ஸு, பாதாம், பிஸ்தா அதை அப்படியே மேலே போட்டு விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஓட்ஸை வச்சு வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். இது ஃப்ரீசரில் வைக்க தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் ஜோதி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.